ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம லேட்டெக்ஸில் வந்து எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எப்படி லேட்டெக்ஸில் டைப் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நான் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அந்த டியூட்டோரியல் வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டியூட்டோரியல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த 5 பார்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட்டெக்ஸில் எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் எப்படி வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஃபாண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு அழகி ப்ளஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஈஸியாக வருது. ஜஸ்ட் அழகி ப்ளஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு லிங்கே வந்து டவுன்லோட் அழகி ப்ளஸ்ன்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோடுன்னு சொல்லி வரல அப்படின்னா ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து மேலே போய் பாருங்கள். இங்கே வந்து அழகி ப்ளஸ் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு வருதா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது உடனே, மோஸ்ட்லி வந்து அது 5 MB தான், ஸோ உடனே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வந்தால் போதும். இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒழுங்காக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து நேரடியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹாட் கீ வந்து செட் பண்ணிக்கணும். ஹாட் கீனா என்ன அப்படின்னா, நம்ம கீபோர்டில் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்ம டைப் பண்ணக்குள்ள வந்து நம்ம டங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தமிழில் வரும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நான் இங்கிலீஷில் தான் டங்கிலீஷில் டைப் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி. ஸோ அது என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டைப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் அன்புன்னு வருதா. நான் இங்கே இருக்கிறதே டைப் பண்ணுறேன் அம்மா. இப்போ நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அந்த மாதிரி வரல. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நேரடியாக அங்கே டைப் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வந்து ஃபாண்ட் ஒர்க் ஆகுது, எந்தெந்த மாதிரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் எந்தெந்த மாதிரியான தமிழ் வேர்டு வரும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம டேரெக்டாக லேட்டெக்ஸில் டைப் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை நீங்கள் எப்படி வந்து வேர்டில் டைப் பண்ணி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் வேறு மாதிரியான ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் முதல்ல வந்து ஃபாண்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் திரும்பவும் வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஃபாண்ட் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து செந்தமிழ். ஸோ செந்தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கல்ல, செந்தமிழ் தமிழ் 286ன்னு இருக்கு இல்லையா. ஸோ 286 ஃபாண்ட்ஸ் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு இந்த நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் ஹார்ட் பிளாக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி உள்ள எல்லா ஃபாண்ட்டுமே வந்துடும். ஸோ நான் வந்து மொத்தம் 3 ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து எஸ்ஆர் தமிழ் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் செந்தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து டேப் யூஸ் பண்ணுவேன். டேப் இந்த இடத்துல இருக்கும், ஆர் டேம்னு ஒன்று இருக்கும். டேம், வேர் இஸ் இட், டேம். ஸோ டேம் அப்படி இல்லைனா வந்து எஸ்ஆர் தமிழ் அண்ட் செந்தமிழ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபாண்ட்டுன்னு இருக்கா, அதை ஜஸ்ட் வந்து கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வருது இல்லையா. ஸோ ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதே போல் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து வேறு ஏதாவது ஃபாண்ட்னா டேம் சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் டேம் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதே போல் தான் கீழே போயிட்டு இந்த இடத்துல டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேம் ஒன்று சொன்னேன்னா அடுத்து வந்து எஸ்ஆர் தமிழ். ஸோ அதை நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா பாமினின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுவேன், அது இங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே போயிட்டு டவுன்லோட் ஃபாண்ட், எகைன் we have to wait 10 seconds. ஸோ நம்ம ஒரு 10 seconds வெயிட் பண்ணோம் அப்படின்னா எகைன் அந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 3 ஃபாண்ட்டுமே நம்மக்கிட்ட டவுன்லோட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இதை எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோல்டருக்குள்ளார. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண 286 ஃபாண்ட்டுமே இதுக்குள்ளார இருக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இங்கே போயிட்டு கண்ட்ரோல் பேனல் வந்து டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கே ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இது மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பிளேஸ் காமிக்கும். ஸோ இது ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கொடுத்து இதை ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து நோன் கொடுத்துட்றேன். பட் உங்கள் கேஸில் வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுக்கணும், அப்போ தான் அது எல்லா ஃபாண்ட்டுமே இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதே போல் நீங்கள் மற்ற 2 ஃபாண்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்.
லைக் இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டேம் அண்ட் பாமினி. ஸோ இந்த ஃபாண்ட்ஸுமே நீங்கள் அதே போல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இப்படி வந்து ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கீ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, டேம் இருக்குது இல்லையா, டேமுக்கு வந்து நான் F1 கொடுத்துக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஹாட் கீ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் F1 வந்து டேமுக்கு கொடுக்குறேன். நான் பாமினி யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து F2ன்னு சொல்லி கொடுக்குறேன். திரும்ப நான் செந்தமிழ் P தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செந்தமிழ் செலக்ட் பண்ணி F3ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ஆல்ட் இருக்கு இல்லையா, நான் அன்செக் பண்ணிவிட்டு F3. ஸோ நான் இப்போ F1, F2, F3 செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேமுக்கு வந்து F1, பாமினி வந்து F2, செந்தமிழுக்கு வந்து F3. ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஷாப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் போயிட்டு முதல்ல டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டுங்கிற அப்படி இது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் செந்தமிழ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிட்டேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸாக வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஹாட் கீ வந்து சூஸ் பண்ணல. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி செந்தமிழுக்கு வந்து நான் F3 சூஸ் பண்ணேன். ஸோ F3 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. என்ன செய்ய. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாமினிக்கு வந்து நான் F2 செலக்ட் பண்ணேன்னா, ஸோ எகைன் நான் டெக்ஸ்ட் டூவில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் திரும்ப எகைன் F3 செலக்ட் பண்ணி அன்செக் கொடுக்குறேன். ஏன்னா இல்லாட்டி வந்து அது திரும்ப தமிழ்லேயே டைப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் பாமினி அதை சூஸ் பண்ணுறேன். ஸோ பாமினி இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் F2 தான் அது கொடுத்துருந்தேன். ஸோ நான் F2 சூஸ் பண்ணிவிட்டு என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீயும் ஒர்க் ஆகுதா. ஸோ நீங்கள் ஃபாண்ட் வேணால் அங்கே மாற்றி பார்த்துக்கலாம். திரும்ப F2 அன்செக் பண்ணிவிட்டு பாமினி. ஸோ வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட் நம்பருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிகிறதுக்காக. திரும்ப வந்து எகைன் நான் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த டைம் F1 எதுக்குன்னா டேம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் திரும்ப டேம்னு சொல்லி இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ நான் டேம் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ F1 சூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதா. என்ன செய்ய. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது, இது வந்து இந்த ஃபாண்ட் வந்து செந்தமிழ், இது வந்து பாமினி, இது வந்து டேம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண 3 ஃபாண்ட்டுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. லைக் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு லாட்டின் அண்ட் ஈஸ்ட்ன்னு இருக்குல்ல, லாட்டின் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் லே அவுட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன ட்ரிக் தான். அதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சிஸ்டமில் உள்ள ஃபாண்ட் யூஸ் பண்ணாது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது உங்களோட ஓன் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க லேட்டெக்ஸில் அப்படின்னா, இந்த மாதிரி செட்டப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் மாதிரி நீங்கள் வேர்ட்லேயோ இல்லை பவர் பாயிண்ட்லேயோ நீங்கள் டைப் பண்ணி அதை வந்து லேட்டெக்ஸில் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த சீரீஸில் வந்து எப்படி லேட்டெக்ஸில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.